இந்த ஆசிரமத்தினுடைய கட்டணத்தினுடைய நோக்கத்தை நம்ம சீடர்களும் பக்தர்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் ஐசிஎஃப்பில் வேலை செய்துருக்கும்போது 30 வயசில் இந்த ஞானம் பெற்றேன். இந்த 30 வயசில் இந்த ஞானம் பெற்றதால் அதில் இருந்து எனக்கு துக்கமோ சந்தோஷமோன்ற ரெண்டுமே எனக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ எனக்கு என்ன துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, என்ன கிடைச்சது அப்படின்னா அமைதி கிடைச்சது. இந்த அமைதி எல்லாருக்குமே கிடைக்கணும், நம்ம அடைஞ்ச இடத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்றதுக்காக திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்னு. அந்த மாதிரி நம்ம அடைஞ்ச நிலையை எல்லாரும் அடையணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக வீட்டிலையே வச்சு ஒரு 4 பேருக்கு உபதேசம் கொடுத்துன்னு இருந்தேன். அப்புறம் 4 பேர் ஆகி 10 பேர் ஆகி போச்சு. 10 பேர் ஆகும்போது வீட்டில் வச்சு உபதேசம் கொடுக்க முடியல. சரி, நமக்குன்னு ஒரு ஆசிரமம் வேணுமே அப்படின்னு இதை கட்ட துவங்கினேன். ஆனால் அதை பெரும்பாடுபட்டு கட்டினேன். இதை கொஞ்சமான கஷ்டப்படல. நான் வீடு வாசல் குடும்பம் குழந்தை குட்டி எதையும் நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த ஒரே எண்ணங்கள், எல்லா மக்களுக்கும் உதவுற மாதிரியான ஒரு செயலை செய்யணும், எல்லாரும் வாழற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம போனது தெய்வீக பாதை, தெய்வத்தை அடைஞ்சோம், தெய்வத்தை பார்த்தோம். அப்போ அந்த தெய்வத்தினுடைய நிலையை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஆசிரமத்தை கட்டினேன். கட்டும்போது ஐசிஎஃப்பில் வேலை செய்யும்போது எத்தனை லோன் வாங்க முடியுமோ, எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அவ்வளோ கடன் வாங்கி போட்டு கட்டினேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு 10 பேர் கூட சீடர்கள் கிடையாது. அது வருங்காலத்தில் நான் மறைஞ்சாலும், என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் மறைஞ்சாலும், சீடர்கள் மறைஞ்சாலும், எல்லா காலத்திலையும் அது உபயோகப்படணும், எல்லா மக்களுக்கும் உபயோகப்படணும். அது ஒரு தனிப்பட்ட ஆதிக்கமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கணும், எல்லாரும் அந்த சுகத்தை அனுபவிக்கணும். இறைவன்ற அந்த பாதையில் மனிதன் பயணம் பண்ணி மனித உடல் எடுத்ததை இறைவன் அடையிறதுக்கு. அதுக்காக தான் இவ்வளவும் பேசி நிற்கிறேன். இவ்வளோ வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என்னுடைய சீடர்கள் இருக்கிறாங்க, பக்தர்கள் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. இவ்வளோ இருந்தும் என்னுடைய நிலையில் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ இன்றைக்கும் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. வயசு உடல் தான் தோற்றங்கள் மாறிக்குதே தவிர என் மனநிலை மாறவே இல்லை, மாறவும் மாறாது, மாறவும் கூடாது. நான் என்னுடைய உடலை விட்டு பிரிகிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருப்பேனே தவிர எந்த வேஷமோ எந்த ஆடம்பரமோ எந்த இதுக்கும் நான் அடிமையாக மாட்டேன். இறைவனுக்கு மட்டும்தான் நான் அடிமையை தவிர இந்த உலக பொருளுக்கு எதுக்குமே நான் அடிமையாக மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இதை தான் உலக மக்களுக்கும் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். இறைவனை நாடுங்க, எல்லாம் வாழுங்க, எதுலேயும் நீங்கள் ஒட்டாமல் வாழுங்க அப்படின்றதுக்காக சொல்லின்னு இருக்கிறேன். அதை பின்பற்றி வரவங்க இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அவ்வளோ பேருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும்